Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இது சூப்பரான செம டேஸ்டியா சிம்பிளான மெத்தட்ல ஒரு சிக்கன் குழம்பு பண்ண போறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சாதம், பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் கூட செம சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் வரமிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா அப்படியே கலந்து விடுங்க. நான் உப்பு சேர்த்துற கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்த்துலாம். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க சிக்கன் குழம்புல சிக்கன் பீசஸ் சாப்பிடும்போது உப்பு காரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணுற ஒரே மிஸ்டேக் இதுதான். இந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த பிரிஞ்சு வந்த தண்ணி திரும்பி அந்த சிக்கன்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வரட்டி விடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சிக்கனில் நல்ல உப்பு காரம் பிடிச்சி சிக்கன் சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒன்றா அப்படியே கலந்து விடுங்க. தட்டு போட்டு சிக்கன் நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ அதுக்கு ஒரு சூப்பரான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பட்டை, ஒரு 4 துண்டு கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கலாம். கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதி வர நம்ம ஊற்றின மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி கொதி வர வைங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.